ஹாய், வெல்கம் டு சரஸ்வதி கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கேப்சிகம் கிரேவி. போதும், நம்ம வந்து கொஞ்சமா எடுத்துக்கலாம். அது வந்து எனக்கு இப்போ வந்து வெங்காயம் போட போறோம். நல்லா வெங்காயம் வந்து அந்த கியூப் ஒரு அரை ஸ்பூன். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்கும். ஸோ நல்லா ஒரு தக்காளி போதும். பார்க்கறதுக்கு லைட்டாக உப்பு கொஞ்சமாக போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். ஓகே, போட்டு ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணனா நல்லா இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வந்து வணங்கிடும். இப்போ பாருங்க, வெங்காயம் தக்காளி இருக்கு. நல்லா 4 முந்திரி போட்டு நல்லா அரைச்சிக்கணும் இதில். ஓகே, இதையும் கேப்சிகம் இருக்கு. இங்கே பாருங்க வெங்காயம் எப்படி இருக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி பாருங்க, நல்லா வெங்காயம் நல்லா இதாகிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து அதில் ஊற்ற போகிறோம். இருக்கும் அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். நீங்க வந்து பாருங்க, நல்லா கிரேவி வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. கேப்சிகம் வந்து நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நல்லா கேப்சிகம் கொதிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் லைட்டா வெங்காயம் போட்டு கொத்தமல்லி போட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல வந்து ஃபைனல் வந்து சப்பாத்தி அண்ட் வந்து கேப்சிகம் கிரேவி ரெண்டும் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு பார்ப்போம். ஓகே.